வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு முதல்ல 1.5 கப் காஞ்ச பட்டாணியை குறைஞ்சது 8 மணி நேரம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதை ஒரு குக்கரில் போட்டு பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 8 முந்திரி பருப்பு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நான் இங்கே ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் தக்காளியை அரைக்காமல் வெட்டி போட்டும் செய்யலாம். குருமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா அதில் அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். தக்காளி வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வேக வச்ச பட்டாணி, அப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கிரேவி திக்காக வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கிரேவி தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அவ்வளவுதான், பட்டாணி குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டாணி குருமா அப்பம், சப்பாத்தி, பூரி, அப்புறம் ப்ரௌன் ரைஸ், பிரெட்டுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.